இப்படி காட்டினா இப்படி தெரிய மாட்டேங்கப்பா. ஆனால் இப்போ அவ நேரிலே கூட்டி வந்து காட்டுறோம். பாருங்கள் நண்பர்களே, எப்படி இடம் உண்டு. நல்ல சூப்பர் இடம், வாக்கிங் போகிறதுக்கு நல்லது, நல்லா நடக்கலாம். பெரிய கிரவுண்டும் இது, பெரிய கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 வாகனம் போடக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியா. இது எல்லோரும் இங்கே வருவாங்க, வந்துட்டு நடப்பாங்க. இது வந்து இது வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஏரியா வந்து மத்தார் கதீம் ஏரியா. இது வந்து இங்கே இருந்தனா எனக்கு அவ்வளோ மத்தார் கதீம் ஏரியா. இது இந்த ஏரியாலாம் இதில் இருந்தனா வந்து இதெல்லாம் இருக்கு. சரி, நல்ல இடம் பாருங்கள். இங்கே ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இந்த அறிக்கையாவை பாருங்கள். நம்மளோட வைஃப் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களும் குடும்பத்தில் வாங்க, கத்தாருக்கு வாங்க. கத்தார் நல்ல இடம், சுற்றி பார்க்குறதுக்கு பிரச்சனை இல்லை. விடிய தெரியலாம். பொம்பளையில் எந்த பிரச்சனையும் இல்லை. பொம்பளைகளுக்கு நல்ல பாதுகாப்பான ஒரு இடம். நாடண்டா நல்ல ஒரு நாடு, எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு யூரோப்புக்கு அங்கே இங்கேயெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டுக்கு வந்தாலே போதும். கத்தாருக்கு வாங்க. கத்தாருடைய நல்லது. கத்தார் எல்லா விஷயத்துலேயும் எல்லாம் நல்ல பொம்பளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு, எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமாக சுற்றி பார்க்கலாம். யாரும் எந்த கேள்வியும் கேட்பாங்கல்ல. பொம்பளை நம்ம ஊரில் நம்ம சுதந்திரமாக போயிடாது. பொம்பளைகள் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. இஷ்டப்பட்ட இடத்துக்கு போய் கடைக்கு போயிட்டு சாமான் இது எல்லாம் மார்க்கெட்டுக்கு போய் எந்த பிரச்சனையும் யாரும் கேட்க மாட்டாங்க. பாருங்கள் நண்பர்களே, நீங்களும் அதாவது பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற உங்களுக்கு வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பாய் நண்பர்களே, பாய். பாருங்கள் எப்படி சூப்பராக தெரியுது.